அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களின் கதீஜா குரூப்பின் அட்மின் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா மறுமை நாள். மறுமை நாளுங்கிறது ரொம்ப அழகான நாள். ஆனா அதை கொஞ்சம் நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். இப்போ நம்ம பிரின்சிபல் ரூமுக்கு போறோம், நம்மளுக்கு எப்படி பயம் இருக்கும் அந்த மாதிரி அங்கேயே ரொம்ப பயம் இருக்கும். அது நம்ம பயப்படக்கூடாததுக்கு ஒண்ணும் இல்லை. நம்ம நன்மை செய்யணும். நம்ம நன்மை செஞ்சு அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போனவனே என்ன கொஸ்டின் கேட்பானா, அல்லாஹ் இல்ல மலக்குமார்கள் நினைக்கிறேன். மன் ரப்புக்க, உன் ரப் யார்? அல்லாஹ். மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவீங்க. மன் தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? இஸ்லாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டின் கேட்போம். அப்புறம் அல்லாஹ் கிட்ட போனப்பறம் அல்லாஹ் எக்கச்சக்க டவுட் கேட்பான் நம்மள்ட்ட. நம்ம அப்படி டவுட்லாம் இல்லாம வைக்கணும்னா உலகத்துல நம்ம நல்ல அமல்கள் செய்யணும். நல்ல அமல்கள் செய்து உலகத்துல நல்ல மார்க்க கல்வியெல்லாம் படிச்சுட்டு அந்த ஃபாலோ பண்ண, அந்த மார்க்க கல்வியை மட்டும் படிச்சுட்டு ஃபாலோ பண்ண. அப்படிதான் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் நல்லா உச்சி நேரத்துலயே உச்சி நடுவுல தீர எரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ, இதுல எல்லாரும் பார்த்துட்டு யாரு இவரை பார்த்துதானே நாங்க இஸ்லாம்லாம் கத்துக்கிட்டோம், நாங்க இவரை பார்த்து தானே நல்லா பேசி இப்படி நன்மைகள் செஞ்சு இப்ப இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லும் போது சொன்னாங்களாம், இத அவர் ஃபாலோ பண்ணல. இதுல வேணா அவங்க வேலை செஞ்சாங்க, ஆனா இதை அவங்க ஃபாலோவே பண்ணல. அதனால அவங்களுக்கு இது என்னது புரியலையே அப்படின்னு கேட்கும் போது சொன்னாங்களாம், இப்போ அவரு சும்மா தான் சொன்னார். இப்ப நான் சொல்றோம்ல, இப்ப நான் சொல்லிட்டு அவர்கிட்ட ஒழுங்காவே நான் சொன்னது நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை அவர் செய்யல. எல்லாத்துக்கும் சும்மா மார்க்க கல்வின்ட்டு உலகத்துக்கே சொல்லிட்டு தான் செய்யாம இருக்கிறார். அதுதான் ஆகாத விஷயம். அந்த மாதிரி பண்ணதுனால இவர் இப்படி பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, அப்படியே அவர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அதனால நாம இந்த மாதிரி பேசணும். அது இருக்கட்டும், நம்ம பேசிட்டு நம்ம அதை பொறுத்து செய்யறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில இருக்குது. நம்ம கையில இருக்கு. இனிமே நம்ம நன்மைகளை எப்பவும் செய்யணும். மறுமை நாளுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர்னா இப்போ நம்ம இருக்கிறது நஜ வேர்ல்டு இல்லை, நம்ம இருக்கிறது ஒரு பரீட்சை மாதிரி தான். மறுமை நாளுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். பரீட்சை நல்ல பரீட்சை முடிய போகுது. அதனால நம்ம பரீட்சை முடிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் உலகம் சும்மா தான், அது நிஜ வாழ்க்கை இருக்கிற நாள்னா அது என்ன வாழ்னா மறுமை நாள் தான் நிஜ வாழ்க்கை உள்ளது. இது சும்மா நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு அல்லாஹ் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறான். இனிமே நம்ம எல்லாரும் நல்லா அமல்கள் செய்வோம், எக்ஸாமை நல்லா அழகா எழுதுவோம். அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல மார்க்க போடுவான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.